இலக்குகளுக்காக அவற்றை நீங்கள் குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்துவதாகும். ஒரு முன்னாள் வேதியியலாளர் என்ற முறையில் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் முந்தைய அணுக்களின் 2 அணுக்களின் விகிதத்தில் பிந்தையவற்றில் ஒன்றோடு இணைத்தால் தண்ணீர்தான் அதன் விளைவாக வரும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு ஆக்சிஜன் அணுவும் ஒரு கார்பன் அணுவும் கார்பன் மோனாக்சைடை உருவாக்கும் என்ற உண்மையை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். இது ஒரு விஷவாயு. இருப்பினும் நீங்கள் மற்றொரு ஆக்சிஜன் அணுவை சேர்த்தால் பரந்த வேதியியல் சேர்மங்கள் முழுவதும் கார்பன் டை ஆக்சைடு ஒரு பாதிப்பில்லாத வாயு மற்றும் பலவற்றை பெறுவீர்கள். வேதியியல், இயற்பியல் மற்றும் கணிதத்தின் கொள்கைகள் உங்கள் ஆழ்மனதின் கொள்கைகளிலிருந்து வேறுபடுகின்றன என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கையை நாம் கருத்தில் கொள்வோம். நீர் அதன் சொந்த நிலையை நாடுகிறது. இது எல்லா இடங்களிலும் தண்ணீருக்கு பொருந்தும் ஒரு உலகளாவிய கொள்கை. மற்றொரு கொள்கையை கவனியுங்கள். சூடாக்கும் போது பொருள் விரிவடைகிறது. இது